சமஸ்கிருதம் செத்துப்போன மொழி அப்படிங்கிற ஒரு கருத்து வச்சிருக்காரு. துரைமுருகன் அவர்கிட்ட கேளுங்க, நான் சொன்னேன்னு கேட்க முடிஞ்ச கேளுங்க, தமிழ் வாழறதான் கேளுங்க. அவருக்கு தமிழ் சமஸ்கிருதம் தெரியுங்கன்னா சமஸ்கிருதம் செத்து போச்சா? விஜய்னு ஒரு நடிகர் நடிச்சிருக்கார், டான்ஸ் ஆடுவார், பாட்டு பாடுவார். அந்த மனிதன் எந்த நிர்வாகம் பண்ணார்? இந்த மாதிரி அரசியல்வாதிகள்லாம் என்கரேஜே பண்ணக்கூடாது. அந்த விஷயத்தில் நான் அண்ணாமலையை பாருங்க, ஒரு ஐபிஎஸ் பண்ணியிருக்காரு, ஒரு ஐஏஎம் பண்ணியிருக்காரு, படிச்சிருக்காரு. எல்லாரும் வினேஷ் போகாத்தை வந்து ரொம்ப கொண்டாடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கொண்டாடக்கூடாதுன்னு என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னு சொல்கிறேன்னு கேளுங்க. அப்புறம் அதை பார்க்கும்போது இது பெரிய மகா ஊழல் எனக்கு தெரியுது. இல்லை சார், நீங்கள் ஊழல்னு சொல்கிறீங்க, ஆனால் மற்ற நாட்டு வீரர்களும் அப்படி தான் இருக்காங்க. அதாவது கரெக்ட் தான், மற்றவன் செய்கிறதுனால நம்மளும் செய்யணுமா? இல்லை சார், அப்போ ஒரு போட்டின்றப்ப எல்லாரும் பண்ணுறப்ப இவங்களுக்கு மட்டும் விதிவிலக்காக பார்க்குறது ஏன் சார்? இல்லை, நான் என்ன அந்த போட்டி என்ன சொல்லுது, கடைசியில் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, டிஸ்குவாலிஃபை தான் ஆகியிருக்காங்க. நான் சொல்கிறது வந்து சில பேருக்கு என்னடா ஒரேடியாக பேசுறீங்கன்னு, இதுதான் உண்மை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உறுப்புகளை தான் 12 பாவங்களாக என்ன பண்ணிருக்காங்க, பிரித்திருக்கிறாங்க. இந்த உடம்புக்காக மட்டும்தான் ஜோதிடம், வேற எதுக்காகவுமே கிடையாது. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள். வணக்கம் சார். ஸ்ரீமதே ராமானுஜாயனமா. சார், நீங்கள் வந்து சில நாட்களுக்கு முன்னாடியே கணிச்சிருந்தீங்க, திமுகவும் பாஜகவும் நெருங்க போகிறாங்க, அவங்க வந்து கூட்டணி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு அந்த பொலிட்டிக்கல் ஹேப்பனிங்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா அது மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆளுநர்கள் கொடுத்த டீ பார்ட்டியில் முதல்வர்கள் போய் கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி கலைஞர் அவர்களுடைய 100ஆண்டு விழா நாணய வெளியீட்டு விழாவில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்தார். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் அவர்களை ரொம்பவே புகழ்ந்து பேசியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நடவடிக்கைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய கருத்து என்ன சார்? அரசியல்வாதிகள் அப்படி தான் இருப்பாங்க. அவர்களுக்கு வேணுங்கிறது என்ன, அப்படி ஆட்சி அமைக்கணும்னு பார்க்குறாங்க. எந்த கூட்டணியோடு சேர்ந்தாக்க தனக்கு ஆட்சி அமைக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு பார்க்குறாங்க. இது நான் முன்னாடியே ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இல்லை, பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் சொன்னேன். அது அரசியல் இதெல்லாம் சகஜம்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி தான் அது. நாம் தான் விழிப்புணர்வோட மக்கள் தான் இருக்கணும், மக்களுக்கு புரிஞ்சுக்கணும். இந்த அரசியல் ஈக்குவேஷனை நம்ம புரிஞ்சுக்கலன்னாக்க தேவையில்லாத ஒரு எதிர்பார்ப்பை ஒரு கட்சியிலையோ இல்லை எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு கட்சியோ செய்து கடைசியில் ஒரு வேலைக்கு இது இந்த கூட்டணி ஆச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ திமுகவை எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, பாஜக காரங்கள்லாம் சனாதன விரோதி, இந்துக்கள் விரோதின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பாஜக காரங்கள் திமுக காரங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, சங்கிகள், இவங்க வந்து ஜாதி வந்து மதம் பேதம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் அப்போ என்ன பண்ணுவாங்க? இப்போ அதனால தான் நாம் என்ன பார்க்கணும், என்னை பொறுத்த வரைக்கும். அதனால தான் நான் எப்பயுமே நான் சொல்கிறது, உங்களுடைய நிறைய விஷயத்தில் சொல்லியிருக்கேன், நான் அரசியல்வாதி இல்லை, இருந்தாலும் அரசியல் பேசாமல் நம்மளால் இருக்க முடியாது, அதனால் பேசி தான் ஆகணும். நாம் என்ன பார்க்கணுன்னா, அங்கே ஆட்சிக்கு வர கட்சி நமக்கு என்ன செய்ய போகுதுன்றதை நம்ம கேட்கணும். நம்ம அதை கேட்குறதே கிடையாது. தேர்தல் அவங்க ஏதோ அறிக்கை போடுறாங்க, அந்த அறிக்கை எப்படி வருதுன்னு தெரியாது. பல பேர் அறிக்கையை படிக்கிறதே கிடையாது. படிக்கிறதே கிடையாமல் ஏதோ ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுறது. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அது நெகட்டிவ் பிம்பமாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் பிம்பமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுறது. அந்த பிம்பத்தை நினச்சிட்டு நாம் ஏதோ நாளைக்கு நடக்குமோ இல்லை நடக்காதோ அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு போட்டு ஓட்டு போடுறோம். அப்படி இல்லாமல் கொஞ்சம் பகுத்தறிவை உபயோகப்படுத்தி யார் யார் என்னென்ன செஞ்சாங்க, அவங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க, முன்ன என்ன கொடுத்தாங்க, அது நமக்கு தேவைதானா? நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இங்கே இன்றைக்கி போன வெள்ளத்தில் இந்த வேளச்சேரியில் ஒரு இடத்துல வந்து ஒரு பெட்ரோல் பங்க் கிட்டன்னு நினைக்கிறேன், ஒரு இது அப்படியே முழுகி போச்சு. அப்படியே அந்த லேண்ட்ஸ்லைடு, நம்ம வயநாட்டில் சொல்கிறோம், வேளச்சேரியில் ஒரு லேண்ட்ஸ்லைடு நடந்தது. அதில் எத்தனை பேர் போனாங்கன்னு இன்னி வரைக்கும் தெரியாது. இவங்களுடைய திட்டங்களெல்லாம் எவ்வளவு மோசமான திட்டம். ஒரு 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு பல கோடி ரூபாய் இனாமல் அப்படியே கொடுக்குறாங்க. இதெல்லாம் நமக்கு நல்லது நடக்குமா? நமக்கு நல்லது நடக்காதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சு நம்ம பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் நல்லது தான், இதெல்லாம் நடக்கிறது நல்லது. இந்த மாதிரி புரளியாக இருந்தாலும் சரி, நிஜமாக இருந்தாலும் சரி, இதுவாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும், அவர்கள் கொஞ்சம் புத்திசாலியாக ஆவாங்க அப்படின்றனால இது எனக்கு இந்த 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 சர்ச்சைகள் எனக்கு சந்தோஷம்தான். அவங்க கூட்டணி சேர்ந்தால் அது நாம் என்ன பண்ண முடியும்? அது அவர்கள் கட்சியுடைய சுதந்திரம், அவர்கள் செய்வார்கள், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் சொன்ன போல் பாஜக ஒன்று சொல்கிறதுனா அது செய்யுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். திமுக ஒன்று சொல்லணும்னா அது செய்யுமான்னு பார்க்கணும். நீங்கள் பார்க்க போனாக்க
திமுக காரர்கள் என்ன சொல்கிறாங்க, எங்களுது 90% இந்துக்கள் இந்துக்கள், நாங்கள் இந்துக்கள் விரோதிகள் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாஜக காரங்க ஏதாவது இன்றைக்காவது சொல்லியிருப்பாங்களா அந்த மாதிரி? ஆனால் என்ன கட்டமைப்பு நடக்கிறது? பாஜகனாக்க இந்துக்களுடைய ஆதரவாளர்கள்னு சொல்கிறோம். இந்துக்களுக்கு என்ன நடத்தினாங்க இந்த கடந்த மோடி ஆட்சியில் 10 வருஷத்தில்? இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பெருசாக நடக்கலை. ராமசேத்து இன்னும் ப்ரொடெக்ட் பண்ண முடியல. அது ஒரு நேஷ்னல் மான்யூமெண்ட்டாக இன்னும் ப்ரொடெக்ட் பண்ண முடியல. அதனால் கர்நாடகாவில் இருந்தப்போ நாங்கள் கோவிலெல்லாம் கொடுத்துட்றோம் திருப்பியும். நாங்கள் அவங்க ஆட்சி போயிடுத்து வேறு காங்கிரஸ் வந்தாச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மறந்து போயாச்சு. நிறைய சொல்லலாம், சொல்லிகிட்டே இருக்கலாம். திமுக 1, 2ன்னு போட்டுட்டு கடைசியில் நாளை கூட்டமைச்சு வச்சாங்கன்னாக்கா 2 பேர் எப்படி மக்களை சந்திப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் பேர் மறந்து போயிட்டேன். மூஞ்சியில் துப்பினா தொடச்சிட்டு போனவேன்னு அவர் சொல்லுவார். அவர் பேருனா நாஞ்சில் சம்பத். அவர் அந்த நாஞ்சில் சம்பத் மாதிரி தொடச்சிட்டு போவாங்க அவங்க. அதுதான் அரசியல்வாதிகளுடைய லட்சணம், அவங்களுடைய ட்ரெயிட் அது. அதனால் அது அவங்களுக்கு அப்படித்தான் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இதை நம்பி ஓட்டு போடக்கூடாது. வேல்யூவை பார்த்து ஓட்டு பண்ணணும். அவருடைய தகுதி என்ன, அவர் ஆட்சிக்கு வந்தாக்க நல்ல ஆட்சி கொடுப்பாரான்றதை பார்த்து ஓட்டு போடுங்கன்றது தான் நான் எப்பயுமே சொல்லிக்கிறது. அதை இன்னொரு தடவை சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சொன்ன கருத்து ஒன்று ரொம்பவே சர்ச்சைக்குள்ளாக இருக்குது. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சமஸ்கிருதம் செத்துப்போன மொழி அப்படிங்கிற ஒரு கருத்து வச்சிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? தமிழ் தமிழ் எப்படி செத்து போன மொழியா, செத்து போகாத மொழியா? இல்லை, நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்களா சார் நம்மளுடைய தாய்மொழி? இது தமிழா? தமிழை தமிழாக யார் பேசுகிறா சொல்லுங்க? யாராவது இவங்களுடைய கட்சியில் இருக்கிற யாராவது திருக்குறள் எத்தனை இருக்குன்னு சொல்ல தெரியுமா உங்களால்? நீங்கள் கேட்டு பாருங்களேன் அமைச்சர்களை. தமிழ் எங்கே வாருது? இங்கே எங்கே பார்த்தாலும் நோட்டீஸ் போர்டில் ரோட்டில் பார்த்தாக்க இங்கிலீஷில் எழுதியிருக்கான் தமிழில். சரியா? ஆடி ஆஃபர் தமிழ். அது ஆஃபர்ன்றது தமிழா? இந்த ரேடியோ ஜாக்கின்றாங்க இல்லையா, அதெல்லாம் பாருங்கள். எல்லா இடத்துலையும் இந்த பேசுகிறவங்களுடைய உச்சரிப்பு பாருங்கள். லாக்கு பதிலாக லா, லாக்கு பதிலாக லா, ழாக்கு பதிலாக லா, ராக்கு பதிலாக ரா, ராக்கு பதிலாக ரா, நாக்கு பதிலாக நா, நாக்கு பதிலாக நா. உச்சரிப்பே வரல. தமிழ் வாழுதா? தமிழ் எங்கே வாழுது? தமிழ் இங்கே யார் கற்றுக்க முடியுமா உங்களால்? இன்றைக்கி நீங்கள் தமிழ் தெரியாது உங்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நிமிஷம். தமிழ்நாட்டில் போய் தமிழ் கற்றுக்க முடியுமா உங்களால்? ஸ்கூலில் தான் சொல்லித் தர்றாங்க, தனியாக எதுவும் அமைப்பு. நீங்கள் வெளியூர்லேருந்து வந்துருக்கீங்க, நீங்கள் மகாராஷ்டிரலேருந்து வந்தீங்க, உங்களுக்கு தமிழ் கற்றுக்க முடியுமா உங்களால்? இல்லை சார், அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் ஹிந்தி கற்றுக்க முடியுமா? இங்கே தமிழ்நாட்டில் ஹிந்தி கற்றுக்க முடியுமா? எந்த இடத்துல போனால் ஹிந்தி கற்றுக்க முடியுமா? எங்கே இருக்குது அது? ஹிந்தி பிரச்சார சபான்னு ஒன்று வச்சுருக்காங்களா? ஏன் தமிழ் பிரச்சார சபா ஒன்று வச்சுக்கல? நீங்கள் தமிழ் வாழுதுன்றாங்களா? சம்ஸ்கிருதம் செத்து போகிறதுன்றதை வச்சுக்கோ, அது பக்கம் பார்த்துக்கலாம். துரைமுருகன் அவர்கிட்ட கேளுங்க, நான் சொன்னேன்னு கேட்க முடிஞ்ச கேளுங்க. தமிழ் வாழுதான்னு கேளுங்க. எத்தனை பேருக்கு தமிழ் தெரியும்? ஆழ்வார் பாசனம் ஒன்றே ஒன்று சொல்ல, நாவாயிலுண்டே நமோ நாரணாவென்று ஓவாதுரைக்கும் முறையுண்டே உவாது மாக்கதிக்கண் செல் வகையுண்டே எங்கனே தீக்கதிக்கண் செல்லும் திறன். நான் இப்போ சொன்னதை அர்த்தம் சொல்லுங்கள் யாராவது. துப்பாருக்கு துப்பாய, துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவி மழை, இதுக்கு சொல்லுங்கள் அர்த்தம். சொல்லுங்க. யார் நீங்கள் வாய்ஸ் பாப் போடுறீங்களா, வாசலில் போகிறீங்களா, அது பேர் வாக்ஸ் பாப்பா? வாக்ஸ் பாப். எனக்கு அப்போ ஒரு தடவை மறந்து போகுது. வாக்ஸ் பாப்புக்கு எடுத்துன்னு போய் கேளுங்களேன். 4 குறளுக்கு அர்த்தம் சொல்லுங்கள். வேண்டாம் ஆழ்வார் பாசலாம் வேணாம். 7 சொற்கள் கொண்ட 1.5 அடி இருக்கிற திருக்குறள் எல்லாரும் புகழ்றீங்கல்ல, சண்டை வேற போடுறீங்க. இதில் ஆளுநர் இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாருன்னு மாறி சண்டை போடுறீங்க. துரைமுருகன் எல்லாம் சண்டைலாம் போட்டார், போயா அப்படின்னு வேற ஒருத்தர் சொன்னார் அசம்பிளியில். ஆளுநர்லாம் அவர் நீங்கள் மட்டும் நீ தான் திருக்குறள் பேசுகிறியா, மோடி தான் திருக்குறள் பேசுகிறாங்களான்னு சொல்கிறாங்கல்ல. நீங்கள் எடுத்துட்டு எனக்காக ஒரே ஒரு தடவை பேசு தமிழா பேசும் மூலியமா 4 குறள் இதுக்கு அர்த்தம் யாராவது சொல்லுங்கள். தமிழ் வாழதான் நான் பார்க்குறேன். தமிழ்நாட்டில் தமிழ் வாழதான்னு பார்க்குறேன். சம்ஸ்கிருதம் வாழலன்னு அவர் எப்படி சொன்னார்? அவர் எனக்கு தெரியலையே. அவருக்கு சம்ஸ்கிருதம் தெரியலன்னா சம்ஸ்கிருதம் செத்து போச்சா? ஹிந்தி அவருக்கு தெரியாது, ஹிந்தி செத்து போச்சா? ஃப்ரெஞ்சு தெரியாது, செத்து போச்சா? இங்கிலீஷ் தெரியுமான்னு எனக்கு தெரியாது, இங்கிலீஷ் செத்து போச்சா? எனக்கு தெரியலன்றதுனால உடனே செத்து போச்சுன்னு அர்த்தமா? அது வயசாக எடுத்தவருக்கு பாவம், வேறு என்ன சொல்ல முடியும்? அதனால் இதெல்லாம் எந்த மொழியும் சாகாது. அது புழக்கத்தில் நம்ம நிறைய பேர் இல்லைன்னா, ஆக்சுவலாக கர்நாடகாவில் ஒரு கிராமம் முழுக்க சம்ஸ்கிருதமே பேசுகிறாங்க இன்னி கூட. அங்கே வேறு எதுவுமே பாஷை கிடையாது. நீ கடைக்கு போனாலும் சம்ஸ்கிருதம் தான் பேசுகிறாங்க. அதனால் சம்ஸ்கிருதம் நன்னா தான் வாழ்ந்துன்னு தான் இருக்குது. நிறைய இடத்துல இல்லைன்றதுனால துளுன்னு ஒரு மொழி இருக்குது. எத்தனை இடத்துல பேசுகிறாங்க அதை? மங்களூரில் மட்டும் பேசுகிறாங்க. எத்தனை பேர் இருப்பாங்க? அது செத்து போச்சா? அந்த மாதிரி இந்திய நாட்டில் எத்தனையோ மொழிகள் இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்ச துளுன்னு ஒரு மொழி தெரிஞ்ச எத்தனையோ பேர் தெரியாத மொழிகள் எத்தனையோ இருக்குது. அந்தந்த ஊரில் அதை பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. எந்த மொழியும் அழிய போகிறதில்ல. அழியுதுன்னு சொல்கிறதுனால அவங்களுக்கு ஏதோ சந்தோஷப்படுறாங்கன்னாக்கா பாவம் சந்தோஷப்பட்டுட்டு போட்டுமே.
ஆனால் தமிழை வளர்க்க சொல்லுங்கள் முதல்ல. அவங்க கட்சிக்குள்ளே முதல்ல வளர்க்க சொல்லுங்கள். கட்சியில் இருக்கிறவங்கலாம் இந்த ழகரத்தை தமிழில் ழா தமிழ் ழா ஒழுங்காக சொல்லுங்கள். தமிழ் அப்படின்னு சொல்லாமல் தமிழ்னு முதல்ல சொல்லி தமிழை வாழ வைக்க சொல்லுங்கள். நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சி கொடி வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ தமிழகத்தில் இன்னொரு நடிகர் வந்து அரசியல் கட்சியை துவங்கி அடுத்தடுத்த வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? என்ன பண்ணுறது, இதெல்லாம் 100 கட்சி 10ஓட 1 10ஓட 1 அவ்வளோதான். ஏதோ அவர்கள் நினைக்கிறாங்க சினிமாவில் நடிச்சுட்டாக்கா நம்மளால் பண்ண முடியும். அவர்களுக்கெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் முன்னாடி சொன்னது தான் இப்போ சொல்கிறேன். ஒருத்தர் அவருக்கு இருக்கிற பிரபலத்தை வச்சுன்னு நீங்கள் வந்து எடை போடாதீங்க. அவர் என்ன இது வரைக்கும் ஒரு நிர்வாகத்தில் அவர் என்ன சாதிச்சாருன்னு ஒரு கேள்வி கேட்கணும். ஒருத்தர் இது வரைக்கும் கேட்டாங்களான்னு எனக்கு தெரியல. விஜய்னு ஒரு நடிகர் நடிச்சிருக்கார், டான்ஸ் ஆடுவார், பாட்டு பாடுவார், வேறு என்ன வேணால் பண்ணுவார்னு வச்சுங்க. அந்த மனிதன் எந்த நிர்வாகம் பண்ணார்? ஒரு கம்பெனி ஓட்டிருக்காரா? 10 பேர் அவர் மேனேஜ் பண்ணியிருக்க முடியுமா? இப்போ நீங்கள் பேசு தமிழா பேசு மாதிரி ஒரு 10 பேர் 20 பேர் இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கீங்க? 20 பேருக்குன்னு வச்சுங்களேன். இதை நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை வந்து ராஜவேல் நாகராஜனுக்கும் உங்களுக்கும் இல்லை நான் கிரணுக்கோ இல்லை யாருக்கோ ஒரு 4 பேர் டீம் லீடர்ஸ்னு இருப்பீங்கோ. அப்படியே வாழ்க்கையில் வந்து மேலே மேலே போக போக உங்களுக்கும் பொறுப்புகள் வரும். நீங்கள் ஒரு 4 பேரை மேனேஜ் பண்ணுவீங்க. ஒரு கெஸ்ட்டு வராங்கன்னா எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, எல்லா விஷயம் ஒரு நிர்வாகம்னா இது. அதே மாதிரி வரவு செலவு திட்டங்கள்லாம் பார்க்குறது. இதில் என்ன இவர் பார்த்துருக்கார்? முஞ்சி போனால் என்ன பண்ணியிருப்பாங்க? வரி ஏய்ப்பு பண்ணியிருப்பாங்க. இவங்களெல்லாம் எப்படி கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரியல. என்ன சொல்கிறேன்னா, இந்த நாடு எங்கே போகிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. உங்களெல்லாம் சின்ன பசங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு என்ன மாதிரி மோசமான ஒரு நாட்டை விட்டு செல்கிறேன்னு எனக்குள்ளே நான் நிறைய தடவை புழுங்குறேன். அதுக்காகத்தான் அந்த வழக்கெல்லாம் நான் தொடுக்கிறது காரணமே, நம்ம வழக்கு முடிஞ்சு போய் 54 வயசு சரியா, அந்த அதர் சைடு ஆஃப் 50 எனக்கு இனிமேல் வாழ்க்கை இருக்குது. நான்லாம் எனக்கு ஃபினிஷ்ட். ஆனால் அடுத்த ஜெனரேஷன், என் குழந்தை, உங்கள் குழந்தை, எல்லா குழந்தைகளும் எப்படி இந்த நாடு நல்ல நாடாக வாழணும்னு பார்க்கணுன்னாக்க இந்த மாதிரி அரசியல்வாதிகளெல்லாம் என்கரேஜே பண்ணக்கூடாது. என்ன அவர்களுக்கு நிர்வாகத்திறன் இருந்ததுன்னு நம்ம இது வரைக்கும் யாருக்கா தெரியுமா? ஒரு 10 பேரை நிர்வாகம் பண்ணியிருப்பார் அவர். இன்டெலெக்சுவலாக இருக்கிறவங்கள. சும்மா நீங்கள் வீட்டில் வேலைக்காரங்க 10 பேர் இருப்பாங்க, அதை அவங்கள நான் சொல்லலை. இங்கே பெருக்கு அங்கே பெருக்குன்னு சொல்கிறவங்கள சொல்லலை நான். ஒரு அறிவு சார்ந்து இருக்கிற ஒரு 10 பேரை நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை அவருக்கு இருக்கா? ஒரு முடிவெடுக்கக்கூடிய திறமை அவருக்கு உண்டா? இவெல்லாம் எப்படி கணிக்கிறது? ஒன்றுமே தெரியல. நான் கட்சி ஆரம்பிச்சிட்டேன். பணம் இருக்கா, கட்சி ஆரம்பிச்சிடுறீங்க. இப்போ பணம் தான் கேளா, அளவுகோலை தானே. இது மாதிரி கொடி போடுவீங்க, என்ன பெரிய கஷ்டம்? பணம் இருந்தால் என்ன வேணால் பண்ணலாம். அந்த பணம் எங்கேருந்து வந்தது, அதுக்கு கரெக்டாக வரி கட்டினீங்களா, இதெல்லாம் சொல்லணுமே. நான் ஒரு பொது வாழ்க்கைக்கு வரேன்னாக்க நான் வரேன், இதுதான் என்னுடைய அசட்டுன்னு முதல்ல டிக்ளேர் பண்ணிட்டு வர சொன்னேன். அதுவாது பண்ணாரா? இது வரைக்கும் பண்ணியிருக்காரு? இல்லை சார், ஒருவேளை தேர்தல் நிற்காருன்னா அஃபிடவிட்டில் வந்து பதிவு பண்ணுவாங்க. ஏன் முதல்ல சொல்லலை? நேர்மை இல்லை. சார், இதுக்கு முன்னாடி வந்து அரசியல்வாதிகள் இப்படி பண்ணல. எல்லாரும் அப்படிதான். அதான் சொன்னேனே, 10ஓட 11 10ஓட 1 எதுக்கு நான் சொன்னேன்? இல்லை, அப்படி ஒரு ரூல்ஸ் கொண்டு வரணும்னு சொல்கிறீங்களா? ஏன்னா இப்போ ஒரு தேர்தலில் ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்கணும். உங்களுக்கு ஒரு பொறுப்பு உணர்வு இருக்கணும். நான் வருகிறேன் என்று சொன்னால் எனக்கு இதுதான் இருக்குது, இனி நான் வந்து நான் நல்லது பண்ணுவேன், ஏன்னா இவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன், இது என்னுடைய அரசு, நான் ஒரு எம்எல்ஏவானாலோ இல்லை எம்பிபி ஆனாலோ ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆனாலோ பிரைம் மினிஸ்டர் ஆனாலோ எனக்கு சம்பளம், அரசு கொடுக்குற சம்பளத்தில் நான் வாழ்க்கையை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு யார் இருக்கா? இப்போது ரங்கராஜ பண்டேன் நிறைய இன்டர்வியூவில் சொல்கிறார், உங்களோட இதுலேயும் சொல்கிறார், ஒரு தேர்தல் ஆகணும்னாக்கா 200 கோடி வேணுன்றார். 200 கோடி என்னது, 200 ரூபா மாதிரி சொல்கிறாரு. எப்படி ஒருத்தனால தேர்தல் போட்டியிட முடியும்? சீமான் வந்து அழுதுன்னு இருக்கார் ஒரு வாட்டியும், எங்கிட்ட பைசா இல்லைன்னு. அதுவும் அரசியல் தான் வச்சுங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் ஒரு பணக்காரர்களுக்கு மட்டும்தான் அதிகாரத்துக்கு இப்போ வந்து தீண்டத்தகாமைன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ என்ன தீண்டத்தகாமையில் இருக்குது தெரியுமா? பணம் இருப்பவன் பணம் இல்லாதவன். இந்த கோவிலுக்கு போனால் தெரியும், பொருளாதார ரீதியிலான தீண்டாமை இருக்குது. ஆமாம், பெரிய தீண்டாமை இருக்குது. நீங்கள் கோவிலுக்கு பாருங்கள், போய் மீனாட்சி அம்மன் கோவிலில் போன வருஷம் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி சுந்தரேஸ்வரர் மீனாட்சி கல்யாண உற்சவத்தும் போது ஒன்லி விஐபிஸ் அலவுட். சாமானியன் நானும் காசு இல்லாமல் போனீங்கன்னா வெளில கோவிலுக்குள்ளேயே உள்ள. அங்கே என்ன சண்டை நடந்ததுனாக்க, விஐபி காசு கட்டிட்டு வரான் இல்லையா, அவனை விடலை, விவிஐபி விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு விஐபிக்காரங்களாம் சண்டை போடுறாங்க. விவிஐபியை மட்டும் நீ விடுற, என்ன விட மாட்டேங்கிறேன்னு விஐபிக்காரன் சண்டை போடுறான். அப்போ நான் என்னையா பண்ணுவேன்? அதனால் இன்றைக்கி தீண்டாமை எந்த மாதிரி மாறி இருக்குது? பணம் உள்ளவன் பணம் இல்லாதவன், பணம் உள்ளவன் பணம் வந்துட்டே இருக்கான், பணம் இல்லாதவன் பணம் இல்லாமையே இருக்கான். இப்படியான நாட்டில் இந்த மாதிரி என்ன சொல்கிறதுன்னு புரியல. இதை நம்ம வந்து வாக்களிப்பவர்கள்
சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். புறக்கணிக்கணும் சில பேரை. புறக்கணிக்கணும்னு நான் விஜய் மட்டும் சொல்லலை. விஜய் போன்ற யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன செய்தார்கள்? நீங்கள் வந்தீங்கன்னா வாசலில் ஓட்டுக்கிட்டு என்னையா பண்ணியிருக்கீங்க? நீ என்ன பண்ணியிருக்க? இப்போ உங்கள் கம்பெனியில் ஒரு ஆள் எடுக்கணும்னா இன்டர்வியூ பண்ணுவீங்களா? என்ன பண்ணியிருக்கீங்க கேட்பீங்களா? முந்த கம்பெனியில் எங்கே இருந்தீங்க? ஏன் விட்டீங்க? என்ன சம்பளம் வாங்கினீங்க? என்ன சம்பளம் எதிர்பார்க்குறீங்க? குறைஞ்சபட்சம் இதுவாக கேட்பீங்களா? அது கேட்குறோமா உங்கள்கிட்ட? இது வரைக்கும் நீங்கள் என்ன சம்பாதிச்சுட்டு இருந்தீங்க? இனிமேல் என்ன வேணும் உங்களுக்கு? யாராவது கேட்குறோமா? என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்குறோமா? விஜய் என்ன படிச்சிருக்கார்? விஜய் தெரியல சார். விஸ்காம் படிச்சிருக்காரு. என்ன படிச்சிருக்காருன்னே தெரியல. பிஎஸ்சி விஸ்காம். அப்புறம் எப்படி அவர் வந்து பிஎஸ்சி விஸ்காம்ன்றது மேனேஜ்மெண்ட் கோர்ஸா? அந்த விஷயத்தில் நான் அண்ணாமலையை பாராட்டுறேன். அண்ணாமலை வந்து ஐஏஎம் படிச்சிருக்காரு. லண்டனுக்கு தான் போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? கூடிய சீக்கிரத்தில் போகிறேன் இதை ஒரு கோர்ஸ் பண்ணுறேன்டா இல்லையா? அது வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அட்லீஸ்ட் படிக்கிறார் இல்லையா? ஒரு ஐபிஎஸ் பண்ணியிருக்காரு, ஒரு ஐஏஎம் பண்ணியிருக்காரு, படிச்சிருக்காரு. அதே மாதிரி டிஎம்கேலையும் நான் சொல்லணும், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் படித்தவர். இந்த மாதிரி படித்தவர்கள்லாம் வந்தாக்க ஓரளவுக்கு நம்ம நம்பலாம் அவங்க நிர்வாகம் பண்ண முடியும்னு. இல்லைன்னா என்ன ஆகும்? 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கரண்ட்டு விலை ஏற்றுறது, ரிஜிஸ்ட்ரேஷன் விலை ஏற்றுறது, எல்லாத்தையும் விலையை ஏற்றுறது, இதான் பண்ண முடியும் உங்களால். அப்போ யார் கஷ்டப்படுறது? திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் 8 கோடியோ 9 கோடியோ செலவு பண்ணி தடுப்பணை கட்டுறேன்னாங்க. இப்போ நேற்றுக்கு திறந்து விட்டதில் உடஞ்சி போச்சு. 8 கோடி ரூபா உடஞ்சி போச்சு ஒரே நாளில். இப்போ கர்நாடகாவில் மழை பெஞ்சது இல்லை, மேட்டூரில் திறந்து விட்டாங்கல்ல, அங்கேருந்து மேட்டூரில் திறந்து இங்கே காவேரி வந்து இல்லையா, காவேரி நேற்று கட்டின 8 கோடி ரூபா தடுப்பு பாலம் உடஞ்சி கிடக்கு. ஏன் காரணம்? படிப்பறிவு இல்லாதவனெல்லாம் உட்கார வச்சாக்கா இந்த மாதிரி நிர்வாகத்தில் இப்படி தான் நடக்கும். அவன் என்ன பண்ணுவான்? அப்போது அங்கே இருக்கிறவன் அப்ரூவ் பண்ணுறவன் என்ன பண்ணுவான்? எனக்கு வர கிம்பளம் கிடைக்குதா பாரு, கமிஷன் கொடு, என்ன வேணால் பண்ணிக்கோ, இல்லைன்னா எப்படி உடையும்? இப்போ இந்த 8 கோடி ரூபா யார்கிட்ட ரெக்கவர் பண்ண போகிறாங்க? வரி பணம். நீங்கள் சம்பளம் வாங்கினா சம்பளத்தில் டிடிஎஸ் பிடிக்கிறாங்க, டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ். இன்றைக்கி 5 லட்சத்துக்கு மேலே 10 லட்சத்துக்கு மேலே வாங்கினேன்னா அப்படியே அங்கேயே டிடக்ஷன், சம்பளத்திலே கட் பண்ணி நம்ம கட்டணும் கவனுக்கு. இதுக்கு இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்தால் என்ன நடக்கும்னு எனக்கு புரியவே இல்லை. சினிமாக்காக என்ன வேணால் செய்கிறவர்கள், அவர்கள்லாம் நாட்டுக்கு என்ன பண்ண போகிறாங்க எனக்கு புரியல. அவர்கள் நிர்வாகத்திறன் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. அதனால் நிர்வாகத்திறன் வந்தாக்க இருக்குன்றதை முதல்ல அவரை ப்ரூவ் பண்ணிட்டோம், அப்புறம் ஏதாவது கருத்து சொல்லலாம். சார், அதே மாதிரி உங்களுடைய எக்ஸ் பக்கத்தில் பார்க்க முடிஞ்சது, வினேஷ் போகத் அவர்களுக்கு வெள்ளி பதக்கம் கொடுக்கறத பற்றி நீங்கள் ஒரு கருத்து சொல்லியிருந்தீங்க. எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு அநியாயமாக தோணித்து. என்ன அநியாயம்னாக்க, எல்லாரும் வினேஷ் போகத்தை வந்து ரொம்ப கொண்டாடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கொண்டாடக்கூடாதுன்னு என்னுடைய அபிப்பிராயம். ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க. அவங்களுடைய எடை இருக்கு இல்லையா, அதாவது அவங்க மல்யுத்த வீராங்கனை. மல்யுத்தத்தில் வந்து 50 கிலோ 53 கிலோ இன்னும் வேறு என்ன இருக்குது. அதாவது ஒரு மனிதனுடைய உடல் எடையை பொறுத்து அவர்கள் வந்து ஒரு கேட்டகரியில் வைக்கிறாங்க. இப்போ இவங்க எந்த கேட்டகரியில் போயிருக்காங்கன்னா 50 கிலோ கேட்டகரியில் இவங்க சண்டை போடுறாங்க. அப்படின்னாக்கா 50 கிலோ இல்லை 50 கிலோக்கு குறைஞ்ச வெயிட் இருக்கிறவங்க அந்த இதில் போய் சண்டை போடலாம். இப்போ நீங்கள் வந்து 49 கிலோ, நான் 49.5 கிலோனாக்கா நாம் 2 பேரும் சண்டை போடலாம். நீங்கள் 48 கிலோ, நான் 52 கிலோனா நம்ம 2 பேரும் சண்டை போட முடியாது. நான் வேறு ஒரு இதுக்கு கேட்டகரிக்கு போயிடுவேன். இப்போ வினேஷ் போகாத் என்ன நடந்தாங்க, 53 கிலோ இருக்கிறவங்க, 54 போன வருஷம் டோக்கியோவில் 53 கிலோவில் சண்டை போட்டாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இப்பயும் 53 கிலோ தான் இருக்காங்க. ஆனால் 50 கிலோவில் அவங்க சண்டை போடுறேன்னு வந்திருக்காங்க. எப்படி தெரியும்னா, இந்த சண்டை போடுறதுக்கு முன்னாடி, குஸ்தி போடுறதுக்கு முன்னாடி எடை எடுப்பாங்க. அப்போ உங்களோட எடை என்ன இருக்குதுன்னு பார்ப்பாங்க. 50 கிலோவுக்கு உள்ளே இருந்தாக்க நீங்கள் சண்டை போடலாம், இல்லைன்னா டிஸ்குவாலிஃபை. இதான் நடந்திருக்கு அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, எடை எடுத்துக்க போயிருக்காங்க. 50 கிலோவும் 100 கிராமும் இருந்திருக்கு. 50 கிலோ 100 கிராம் இருக்கிறதுனால அவங்க டிஸ்குவாலிஃபைடு. ஏன்னா 50 கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடாது. எல்லாரும் என்ன சொன்னாங்க, ஐயோ 100 கிராமுக்கு போய் அவங்கள பண்ணிட்டீங்களே, அவங்களுக்கு ஒரு தங்க பதக்கம் கிடச்சிருக்கும், இல்லைன்னா தோத்துனா கூட வெள்ளி பதக்கம் கிடச்சிருக்குமே, நாட்டுக்கு இவ்வளோ பெரிய இழப்பு அப்படின்னு எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. முதல்ல நானும் அப்படி தான் நினச்சேன், என்னடா அது 100 கிலோ போய் இப்படி 100 கிராம் போய் இப்படி பண்ணிட்டாங்க. அப்புறம் அதை பார்க்கும்போது இது பெரிய மகா ஊழல் எனக்கு தெரியுது. இல்லை சார், நீங்கள் ஊழல்னு சொல்கிறீங்க, ஆனால் மற்ற நாட்டு வீரர்களும் அப்படி தான் இருக்காங்க. அதாவது கரெக்ட் தான், மற்றவன் செய்கிறதுனால நம்மளும் செய்யணுமா? இல்லை சார், அப்போ ஒரு போட்டின்றப்ப எல்லாரும் பண்ணுறப்ப அது இவங்களுக்கு மட்டும் விதிவிலக்காக பார்க்குறது ஏன் சார்? இல்லை, நான் என்ன அந்த போட்டி என்ன சொல்லுது, கடைசியில் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, டிஸ்குவாலிஃபை தான் ஆகியிருக்காங்க. அந்த போட்டியில் அவங்க வச்ச ரூல் தான். நான் என்ன சொல்கிறேன், 53 என்னத்துக்கு இப்படி பண்ணுறாங்கன்றது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். 53 கிலோ நான் இருக்கேன், நீங்கள் 48 கிலோ இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு என்னை விட வலு கம்மி.
இப்போ நாம 2 பேர் சண்டை போட்டேன் யார் ஜெயிப்போம்? நான் தான் ஜெயிப்பேன். ஆமா. 53 கிலோ நான், நீங்கள் 48 கிலோ தானே. அப்போ எனக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, இந்த சண்டையில் எனக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இந்த அட்வான்டேஜை நான் எடுத்துக்கணும்னா சண்டை போடுறதுக்கு முன்னாடி நேரத்தில் நான் 50 கிலோ குறைஞ்சிட்டேன்னு வச்சுங்களேன், இந்த அட்வான்டேஜ் எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. வெயிட் மட்டும்தான் குறைஞ்சிருக்கு, ஸ்ட்ரென்த் இருக்குது. அப்படின்றதுனால எல்லாரும் உலகத்தில் எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்கன்றது நானும் ஒத்துக்கிறேன். எல்லா நாட்டிலையும் இதை பண்ணுறாங்க. ஆனால் எல்லாருமே பண்ணுறாங்களான்னு நான் சொல்ல முடியாது. எல்லாருமே பண்ணுறாங்க. அப்போது நியாயமாக 4 பேர் சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா? 50 கிலோவுக்கு குறைஞ்ச 4 பேர் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். 50 கிலோவுக்கு மேலே இருக்கிறவங்க சில விஷயங்கள்லாம் பண்ணி 50 கிலோவுக்கு குறைச்சிக்கிட்டு சண்டை போடுறவங்க 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். யார் ஜெயிப்பாங்க? 4 பேர் ஜெயிப்பாங்களா, 5 பேர் ஜெயிப்பாங்களா? 5 பேர் தான் ஜெயிப்பாங்க. கோர்ட்லலாம் போனீங்கன்னா என்ன பேர் தெரியுமா? சத்தியமேவ ஜெயத்தேன்னு போட்டிருக்கும். சத்தியம் இல்லை, வாய்மையே வெல்லும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இது எது வாய்மை? இதில் 48 கிலோ இருக்கிறவனா 53 கிலோ இருக்கிறவன் அன்றைக்கி முன்னாடி காலத்தில் கம்மி பண்ணிட்டவனா? யார் வாய்மை? சார் ரூல்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த போட்டியில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணா 50 கிலோ கம்மியாக இருக்கணும். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணணும்? 50 கிலோவுக்கு நீங்கள் எப்பயுமே கம்மியாக இருக்கும். அந்த போட்டிக்கு முன்னாடி வந்து நான் குறைச்சிக்கிறேன்னு என்ன பண்ணுறாங்க பாருங்க. இதில் இது ஆக்சுவலாக ஒரு க்ரைம் என்னை பொறுத்த வரைக்கும். இது வந்து கொலை குத்தோன்றேன் நான். அட்டெம்ப்டட் மர்டர்னு நான் சொல்கிறேன். ரியலாகவே அட்டெம்ப்டட் மர்டர் தான். எப்படி நான் சொல்கிறேன் கேளுங்க. 53 கிலோ இருக்கேன், 50 கிலோ இருந்தால் தான் நான் போட்டி போட முடியும். அப்போ என்ன பண்ணணும்? குறைக்கணும் எடையை குறைக்கணும்னு என்ன பண்ணணும்? சாப்பிடாமல் இருக்கலாம், தண்ணி குடிக்காமல் இருக்கலாம். அப்புறம் சோனா பாத்னு ஒன்று இருக்குது, நீராவி குளியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ரூமில் வந்து ஆவி போகும். அது போனால் என்ன ஆகும்னாக்கா உடம்பெல்லாம் வேர்க்கும். உடம்புலேருந்து வேர்வை போச்சுனாக்கா உடம்புல இருக்கிற லிக்விட் போயிடும், தண்ணி உடம்புல இருக்கிற ஈரம் போகும். ஈரம் போச்சுனாக்கா வெயிட் குறையும். இன்னொருத்தர் வந்து ஒரு வீரர் வந்து வித்தர் பதக்கம் வாங்கியிருக்காரு நம்மளோடதுல. அவர் இதே மாதிரி தான் குறைச்சிட்டு தான் வாங்கியிருக்காரு. அமன் சராவத் அவர் இந்த மாதிரி குறைச்சிருக்காரு. அது என்ன பண்ணுறாங்க? அப்படி குறைக்கும்போது அந்த மாதிரி குறைச்சிட்டு அப்புறம் எடைக்கு போவாங்க. எடைக்கு போகும்போது அவங்க வெயிட் பார்க்கும்போது 50 கிலோ குறைஞ்சிருந்தாக்கா அலவுடு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். எடை போட்டதுக்கப்புறம் நீ சாப்பிட்டுக்கலாம். என்ன அநியாயம் பார்த்தீங்களா? அது இதுதான் நான் சொல்கிறேன். எடை போட்டதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்லான்னா என்ன அர்த்தம்? மோசமான விஷயம். அப்போ நான் 52 கிலோ ஆகிட்டாக்கா நான் வெயிட் ஜாஸ்தி டேரெக்டாக அட்வான்டேஜ் ஆகிடுது இல்லையா? இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? இப்போ குறைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, குறையலை. சானா பாத் போட்டிருக்காங்க, வேர்வையே வரல. ஒரு மனிதனுக்கு உடம்புல ஈரமே இல்லைன்னா தான் வேர்வை வராது இல்லையா? வேர்வை வரணும். இல்லைன்னா சூடு போட்டோன்னா உனக்கு வேர்க்கணுமே. வேர்க்கலைன்னா அப்போ என்ன? அவரே சொல்கிறார், அவருடைய கோச் இருக்காரு, அவர் என்ன சொல்கிறார்? அவங்க செத்து போயிருப்பாங்கன்றாருங்க. இன்னும் விளையாட்டா என்ன சொல்கிறாரு? செத்து போயிருப்பாங்கன்றாரு. போயிருந்தாங்கன்னு யார் பதில் சொல்லுவாங்க? இது ஒரு விளையாட்டு, ஒரு ஸ்போர்ட்டாக பார்க்கணும்னு சொல்லிட்டு இது எதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு தான்? இது என்ன ஆறுது பாருங்க. நாட்டில் சச்சின் டெண்டுல்கர் ஆரம்பித்து எல்லா சினிமாக்காரங்க, எல்லா அரசியல்வாதிகள்லாம் ஐயோ பாவம் அநியாயம் நடந்துச்சு வினேஷ் போகாத்துக்குன்றாங்களே. அப்போ என்ன சொல்கிறாங்க மக்களுக்கு? வருங்கால குழந்தைகளுக்கு என்ன சொல்கிறாங்க? நீ எப்படியாவது வின்னா பண்ணால் பரும், நீ ஹூக்கார் குறுக்கு இங்கிலீஷில் சொல்லுவோம், என்ன தில்லுமுள்ளு வேலை பண்ணியாவது நீ ஜெயிச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கொடுக்குறது அடுத்த தலைமுறைக்கு அப்படி சொல்லி கொடுக்கலாமா? அப்போ என்ன ஆகும்? அந்த குழந்தையோட அந்த எண்ணங்கள்லாம் அந்த குழந்தைகள் இந்த விஷயத்தில் மட்டும் இருக்காது. இதை பார்க்குற 100 கோடி லட்சம் பேருக்கு, ஒரு பல கோடி பேர் இருக்காங்க இல்லையா? 100 கோடி பேர் இருக்காங்க நம்ம ஊரில். அத்தனை பேர் இதை பார்த்து என்ன நினைப்பாங்க? எல்லாம் ஏமாத்துறாங்கய்யா, நான் ஏமாத்துறேனே அப்படின்னு எங்கே போய் முடியுது? சிறுதுள்ளி பெருவெள்ளம். அது இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப அதாவது எவ்வளோ நாட்டில் வந்து எவ்வளோ கோடி ரூபாய் இவங்க மேலே செலவு பண்ணுறாங்க தெரியுமா? ஒரு மெடலுக்கு பல கோடி ரூபாய் இவங்க மேலே செலவு பண்ணுறாங்க அவங்களோட ட்ரைனிங்காக. இப்படி செய்யக்கூடியவர்கள் அந்த பணத்தை, வரி பணத்தை நீ சாப்பிட்டுட்டு நியாயமாக போராடி ஜெயிச்சிருந்தான்னா, தோற்றுருந்தா கூட நான் ஒத்துப்பேன். நீ தோற்றே போயிருந்தா கூட பரவாயில்ல, நீங்கள் என்ன பண்ணீங்க பரவாயில்ல, அடுத்த தடவை முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் நீங்கள் ஏமாற்றி ஜெயிக்கணும்னு பார்த்து எவ்வளவு மோசம்னா, இப்போது ஒருத்தரை நான் பட்டினி போடுறேன்னு வச்சுங்க. இப்போ என் பிள்ளை இருக்கான், அவனுக்கு வந்து நான் சாப்பாடே போட மாட்டேங்கிறேன்னு வச்சுங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? அது என்னை ஜெயிலில் போடலாம். இது வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், ஒரு மனித உரிமை மீறல். உணவு உடுக்க உடையுதுன்னா உணவு கொடுக்கணும் இல்லையா? கொடுக்க சாப்பாடே போடாமல் பட்டினி போடுறேன் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? மனித உரிமை மீறல் இல்லையா? இப்போ வினேஷ் போகாத்துக்கு என்ன பண்ணாங்க? அவங்க ஒத்துக்கிட்டா பரவாயில்லையா? எனக்கு பரவாயில்ல, சாப்பாடு பரவாயில்ல, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் பரவாயில்லையா? தற்கொலைன்றது குற்றம். இது தற்கொலைக்கு சமம். தற்கொலைக்கு தூண்டுறது குற்றம், இது தற்கொலைக்கு தூண்டுறதுக்கு சமம். ஒருவனை கொலை செய்வது குற்றம், இதை கொலை செய்ய முயற்சின்னு நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது வந்து சில பேருக்கு என்னடா ஒரேடியாக பேசுறியேன்னு, இதுதான் உண்மை. கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இதை பார்த்து வருங்கால குழந்தைகளெல்லாம்
தன்னுடைய உடம்புல இருக்கிற வெயிட்டை குறைச்சிக்கிறேன்னு ஏற்கனவே இந்த சினிமாலாம் பார்த்து பார்த்து தப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் சாப்பாடு விஷயத்துல தான் எல்லாம் தான் தலைகீழ தான் நடக்கிறது. ஒரு நேரத்தில் சாப்பிட்றது கிடையாது, கண்டதையும் சாப்பிட்றது, இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. நேற்று கூட பார்த்தேன், மெட்ராஸில் வந்து ஒரு 1500 கிலோ ஆட்டுக்கறி இறக்கியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்களா தெரில நான். அது வந்து அது 4 நாளைக்கு முன்னாடி இருந்த கறியாம் இங்கே இறங்கியிருக்கு மெட்ராஸில். எத்தனை ஹோட்டல் போகிறதோ தெரியல. இந்த நான் வெஜிடேரியன்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும் உடம்புக்கு? அதுக்காக தான் புலால் மறுத்தல்னு வள்ளலார் சொல்கிறோம். நம்ம வள்ளுவரும் சொன்னார், சனாதனமும் அதான் சொல்கிறது. இதை பார்க்குற குழந்தைகளெல்லாம் இது சரி போல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏமாற்றவோ இல்லை தன்னை வருத்தி கொள்ளவோ ஆரம்பித்தான்னா நம்ம நாடு போய் அமெரிக்கா மாதிரி ஆகிடும். அமெரிக்கா அப்படி தான் சீர்கட்டு கிடக்கு. ஒரு ஒழுக்கம் இல்லாமல், இது என்ன அடிப்படை ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னு சொல்லியிருக்கார் வள்ளுவர் இல்லையா? அப்போ இது ஒழுக்கம் தானே. நான் உண்மையாக இருக்கிறேன், என்னுடைய வெயிட் 53, நான் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்கிறது ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். உங்களை அது வந்து தோற்று போகலாம் அதனால். ஆனால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உயிரை விட மேலாக ஒழுக்கத்தை காப்பாற்றி கொண்டிருந்த தமிழர்கள் அப்படின்னு நம்ம தமிழர்களை நம்ம பெருமை பேசிக்கிறோம். ஆனால் அப்படி இருக்கிற நாம் எப்படி வினேஷ் போகாத்துக்கு நடந்த இந்த கொடுமையை அவர் தனக்கு இஷ்டப்பட்டு செஞ்சிருந்தா கூட அது கொடுமை தான். அது ஆக்சுவலாக இவங்க யாரெல்லாம் அதில் இருந்தாங்களோ அத்தனை பேருக்கும் இது இன்னொரு ஒரு பிரச்சனைனா, அந்த வினேஷ் போகாத்தை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு தனக்கு நடக்கிறதுன்னு சொன்னாங்க, புகார் கொடுத்தாங்க, பெரிய பிரச்சனையெல்லாம் செஞ்சாங்க. அது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுன்னு பார்க்குறீங்கல்ல, இது மட்டும் என்னவா? இது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இல்லை, இது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். அதுக்கு நீங்கள் குரல் கொடுப்ப, இது குரல் கொடுக்க மாட்டியா? அப்போ உன்னிடத்துலேயே நேர்மையின்மை இருக்கு இல்லையா? அந்த நேர்மையின்மை இருக்கக்கூடாது இல்லையா? அப்படி இருந்தால் அப்புறம் நீங்கள் அப்போ உங்களுக்கு ஏன் அப்போ சப்போர்ட் பண்ணலன்னு நான் யோசிக்கிறேன். அது தப்பு. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு கூடாது, அது பாலியல் தீண்டல் கூடாது, தப்பு. ஆனால் உங்கள்கிட்டயே நேர்மை இல்லாமல் இருக்கே அப்படின்னா அது இப்படி தான் போகும் போல இருக்குது. என்ன இது எனக்கு அது உடன்பாடு இல்லை. அதனால தான் நான் கொஞ்சம் கடுமையாகவே அது நான் வழி போட்டோம்னால. இந்த ஆடியில் வரக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமைகளும் நம்ம எந்த மாதிரி ஒரு பூஜை முறைகளை கடைபிடிக்கணும்? ஒரு மனிதன் ஆலயத்தில் போயிட்டு பரிகார பூஜை செய்வதை காட்டிலும் ஒரு வீட்டில் ஒரு பெண் மகிழ்ச்சியாக இருப்பது தான் சுக்கிரனுக்கு நாம் செய்யக்கூடிய சிறந்த பரிகாரமாகவே இருக்கிறது. பூச நட்சத்திரம் என்பது தாமரையை குறிக்கக்கூடியது. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.